பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆமென். இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு புரிய வைக்கிறார். என்னவென்றால், பொல்லாதவர்களை குறித்து நாம் எரிச்சலும் அடைய வேண்டாம், அதே போல நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமையும் கொள்ள வேண்டாம். ஆமென். அதாவது பொல்லாதவர்கள் மீது நாம் எரிச்சல் கொண்டு இவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், இவர்கள் செய்கிற பொல்லாப்புக்கு தக்கதாக நாமும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் மீது நாம் எரிச்சலும் அடைய வேண்டாம். இன்னும் சொல்ல போனோம்னா, நாம் நம்முடைய சுயத்திலிருந்து யோசிக்கும் பொழுது, நான் நன்மைதான் செய்கிறேன், நான் பொல்லாதவர்களை அழிப்பதினால் அவர்கள் மீது எரிச்சல் அடைவதினால் நான் நன்மைதான் செய்கிறேன் என்று நாம் நினைக்க வேண்டாம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே என்று. ஆமென். அதே போல நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. தீங்கு செய்கிறவர்கள் மீது நாம் கோபம் கொண்டு எரிச்சலும் அடைய வேண்டாம், அதே போல அவர்கள் மீது நாம் பொறாமையும் கொள்ள வேண்டாம். இவர்கள் இவ்வளவு தீங்கு செய்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் நன்றாய்தானே இருக்கிறார்கள், இவர்கள் இவ்வளவு தீங்கு செய்கிறதினால் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதே, அவர்கள் விரும்பும் காரியங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதே என்று சொல்லி நாம் பொறாமையும் கொள்ள வேண்டாம். அதனாலே அவர்களுடைய வழியில் நாமும் நடப்போம், நாமும் தீங்கு செய்ய ஆரம்பிப்போம் என்று நாம் பொறாமை கொள்ள வேண்டாம். ஆமென். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று. ஆமென். அதாவது பொல்லாதவர்களை குறித்து இவர்களுக்கு நாம் எப்படியாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் மீது எரிச்சலும் அடையாதே, அதே போல இவர்கள் தீங்கு செய்தாலும் நன்றாயிருக்கிறார்களே என்று சொல்லி பொறாமையும் கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அவர்கள் இப்படியே நிலைத்து கொண்டிருப்பதில்லை, அவர்களுடைய முடிவு சமீபமா இருக்கிறது. ஆமென். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், அதுக்கு அடுத்த வசனத்தில், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். நான் நன்மை செய்வதற்கான பலன் என்னுடைய ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் நன்மை செய்வதற்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று அவர் மீதே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய எல்லா நம்பிக்கையையும் ஆண்டவர் மீதே வைத்து நாம் நன்மை செய்ய வேண்டும். அதே போல தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிய வேண்டும் என்று நாம் வாஞ்சையாய் ஆண்டவரோடு கூட தொடர வேண்டும். இப்படி இருக்கும்பொழுது நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டவரே சொல்கிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று. ஆமென். ஆகையால் தீமையை விட்டு விலகி நாம் ஆண்டவரை நம்பி நன்மை செய்வோம், என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.